வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடற்கரையோர பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். போகம்பரை சிறைச்சாலையில் கைதிகள் சிலர் மேற்கொண்டிருந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்தியாவின் மக்களவைத் தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களின் கரையோர பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. தாளமுகத்தின் தாக்கத்தினால் குறித்த பகுதிகளில் பெய்த மழை குறைவடைந்துள்ள போதிலும் இன்று மாலை வரை விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் பிரதீப் கோடிப்பிலி தெரிவித்துள்ளார். கடற்கரையை அண்மித்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு நேற்று மாலை அனுப்பி வைக்கப்பட்ட மக்களை இன்று மாலை வரை அங்கு தொடர்ந்தும் தங்கியிருக்குமாறு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தாளமுகத்தின் தாக்கத்தினால் பாதிப்புகள் ஏற்பட்டதாக இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை நாட்டின் வடக்கு கடற்பரப்பு கொந்தளிப்பாகவும் அபாயகரமானதாகவும் அமைந்துள்ளதென வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்காள விரிகுடா கடலுக்கு மேல் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கு திசையில் 80 கிலோமீட்டருக்கு அப்பால் காணப்பட்ட தாளமுக நிலையானது தற்போதைய அவதானிப்பின்படி முல்லைத்தீவிற்கு மேலாக மையம் கொண்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் இன்றும் மன்னார் வளைகுடா முதல் காங்கேசந்துறை ஊரான திருகோணமலை வரையான ஆழ்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இந்த கடல் பிராந்தியங்களில் காற்றும் பலமாக வீசுவதால் இன்றும் மீனவர் கடல் நடவடிக்கையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். முல்லைத்தீவுக்கு மேலாக காணப்படுகின்ற தாளமுகமானது இன்று பிற்பகல் இரவு அளவில் இலங்கை வடபிரதேசத்தை கடந்து மேற்கு திசையில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால் இன்றும் அந்த வட பிராந்தியங்களில் மழையுடன் காற்றும் சேர்ந்து காணப்படும். நாட்டின் வடபகுதியில் தொடர்ந்து மழையுடன் கூடிய சீரற்ற வானிலை காணப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தில் நேற்றிரவு தொடக்கம் தொடர்ந்து மழை பெய்து வருவதுடன் குளிருடன் கூடிய காலநிலை நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கடல் பகுதிகள் பலத்த கொந்தளிப்புடன் காணப்படுவதுடன் கடும் காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. எனினும் தமது பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு சில மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களின் வருகை குறைவடைந்து காணப்பட்டது. கிளிநொச்சி பகுதியில் தொடர்ந்தும் 3வது நாளாகவும் மழை பெய்து வருகிறது. நேற்றிரவு முதல் கடும் மழை பெய்து வருவதாகவும் நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கடற்பகுதிகள் கடும் கொந்தளிப்பாக காணப்படுவதால் கடற்றொழில் நடவடிக்கைகள் முற்றாக பாதிப்படைந்துள்ளன. மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலைகளில் மாணவர்களின் வரவும் குறைவடைந்துள்ளது. தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதாக நமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவு பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக மழை பெய்து வருவதுடன் பலத்த காற்று வீசுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வழமைக்கு மாறாக கடும் குளிருடன் கூடிய காலநிலை அங்கு நிலவி வருகிறது. கடல் கடும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் மீன்பிடி நடவடிக்கைகள் முற்றாக பாதிப்படைந்துள்ளன. திருகோணமலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்தும் சீரற்ற வானிலை நிலவி வருகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற வானிலை ஓரளவு வழமைக்கு திரும்பியதை அடுத்து மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் படகுகள் மற்றும் இயந்திர படகுகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். ஆனாலும் குறைந்த அளவிலான மீன்களே பிடிபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள தாளமுகம் காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் வானம் மப்பும் மந்தாரவுமாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இடைக்கிடையே மழை பெய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள கடற்றொழிலாளர்களை கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. கண்டி போகம்பரை சிறைச்சாலையில் கைதிகள் சிலர் மேற்கொண்டிருந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது.
பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து கைதிகள் தமது போராட்டத்தை கைவிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் உள்ளிட்ட 27 பேர் கூரை மீதேறி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். தமக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை இலகுபடுத்துமாறு கோரி இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மொனராகலை, தம்பகல்ல மற்றும் சியமலநாண்டுவ பகுதியில் இன்று காலை கடும் பனிமூட்டம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை சில பகுதிகளில் பனிமூட்டத்துடன் கூடிய வானிலை காணப்பட்டது. இதன் காரணமாக வெள்ளவாய, பொத்துவில் மற்றும் தம்பகல்ல பிரதான வீதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முறைமையை மாற்ற வேண்டும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கடுவலை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். அதிமீதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற கடந்த அமைச்சரவை கலந்துரையாடலில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இல்லாது செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை இல்லாது செய்யாது அதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த போட்டியினை இல்லாது செய்ய வேண்டும். தரம் 5 பிள்ளைகள் ஈடுகொடுக்க முடியாத வகையில் பாரிய சுமைகளை குறைத்து அவர்கள் ஈடுகொடுக்க கூடிய வகையில் பரீட்சையில் மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும். பிரபல பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் செல்வதற்கான வழியை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். வரையறையற்ற போட்டித்தன்மையை இவர்கள் தாங்கிக் கொள்வது மிகவும் அபாயகரமானது. பிள்ளைகள் தமது வயதில் அனுபவிக்க வேண்டிய அழகிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போய்விடுகின்றன. கண்டி வெளிக்கந்த பகுதியில் நேற்று பிற்பகல் பஸ் வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. கண்டியிலிருந்து மணிக்கண்ண பகுதி நோக்கி பயணித்த தனியார் பஸ் வண்டி ஒன்று வெளிக்கந்த பகுதியில் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான பஸ்ஸின் வேகத்தடையை செயற்படாமையின் காரணத்தால் பஸ் வீதியை விட்டு விலகி மின்சார கம்பியுடன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த மூவர் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் உரிய தரத்தினை கொண்டிராமையே அதன் உற்பத்தி நடவடிக்கைகள் அடிக்கடி ஸ்தம்பிதமடைய காரணம் என தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மின் உற்பத்தி நிலையத்தின் தரம் தொடர்பிலான உண்மை தகவல்களை நாட்டிற்கு தெரியப்படுத்துமாறு இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் வலியுறுத்தியுள்ளார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் நாட்டுக்கு மின்சாரத்தை விநியோகிக்கும் நிலையம் அல்ல, நாட்டுக்கு நகைச்சுவை விநியோகிக்கும் நிலையமாக மாறியுள்ளது. இந்த மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் ஸ்திரமற்றதாகவே காணப்படுகிறது. தரமற்ற இந்த மின் உற்பத்தி நிலையத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? அவர்களுக்கு ஏன் தண்டனை வழங்கப்படுவதில்லை? தரகர் கூலியை பெற்றுக் கொண்டு இந்த நிலையத்தை ஸ்தாபித்துள்ளனர். இது குறித்து ஆராய்ந்து நாட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் அதிக வெப்பத்துடனேயே பேணப்படுகின்றது. உலகின் ஏனைய நாடுகளில் உள்ள அனல் மின் உற்பத்தி நிலையங்களிலும் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. சில சந்தர்ப்பங்களில் பல மாதங்கள் தொடர்ச்சியாக உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. எனினும் கோளாறுகள் ஏற்படும் பட்சத்தில் அதன் செயற்பாடுகளை நிறுத்தியே திருத்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் உற்பத்தி நடவடிக்கை நேற்று மீண்டும் ஸ்தம்பிதமடைந்தது. உற்பத்தி நிலையத்தில் உள்ள சூடாக்கியின் பகுதியொன்றில் ஏற்பட்ட நீர்க்கசிவே இதற்கு காரணம் என மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் செனஜித் தசநாயக்க குறிப்பிட்டார். எவ்வாறேனும் இந்த மின் உற்பத்தி நிலையத்தின் கோளாறு ஏற்படுகின்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதனை வளமைக்கு கொண்டு வர அரசாங்கம் பெருமளவு பணத்தை செலவிடுவதாக இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் கூறுகின்றார். மின்சார நிலையத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கு பல கோடி ரூபாய் பெறுமதியான டீசலை விரயமாக்க வேண்டும். வருடாந்தம் பல தடவைகள் செயலிழக்கும் இந்த மின் உற்பத்தி நிலையத்தினால் அதிக செலவையும் நுகர்வோரை ஈடு செய்ய வேண்டிய நிலை காணப்படுகிறது. இந்த தரமற்ற மின் உற்பத்தி நிலையத்திற்கு எவரும் பொறுப்பு கூறுவதில்லை. இந்த மின் உற்பத்தி நிலையத்தை வழங்கிய சீனாவில் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை. அவ்வாறு இருக்க அவர்கள் வழங்கிய மின் உற்பத்தி நிலையத்தில் மாத்திரம் ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது? மின் உற்பத்தி நிலைய செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க மேலதிகமாக பணம் விரயமாகாது, காலம் மாத்திரமே விரயமாகும். மின் உற்பத்தி நிலையங்களை மீண்டும் செயற்படுத்துவதற்கு தேவைப்படும் காலம் மாறுபட்டதாகவே அமையும். அனல் மின் உற்பத்தி நிலையத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கு சில நாட்கள் தேவைப்படுகின்றன. உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு ஓரிரு நாட்கள் தேவைப்படும். மேலதிகமாக பணம் விரயமாகாது.
தேசிய விளையாட்டு விழாவிற்கு விளையாட்டு வீரர்களை தெரிவு செய்யும் மரதன் ஓட்ட போட்டியின் ஆடவர் பிரிவில் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த லயனல் சமரஜீவ வெற்றி பெற்றார். கண்டி தவலுகல பகுதியில் இந்த மரதனோட்ட போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியில் 150 வீராங்கனைகள் பங்கு பெற்றினார்கள். 16 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட இந்த மரதனோட்ட போட்டியில் சஜித் குமார 2வது இடத்தினை பெற்றுக் கொண்டார். 3வது இடத்தினை டிபிபி சோமரத்ன தட்டிக் கொண்டார். 12 கிலோமீட்டர் தூரத்தினை கொண்ட இந்த மகளிருக்கான மரதனோட்ட போட்டியில் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த பிஜிஎல் அனுராதி வெற்றி பெற்றார். 2வது இடத்தினை நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த வி கிருஷ்ணாந்தனி பெற்றுக் கொண்டார். 3வது இடத்தினை கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த டிஏ இனோகா தட்டிக் கொண்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.